வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது விருச்சிக ராசி. இந்த குரு மாற்றத்திற்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் யோகமாக மாறப்போகிறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம் இது ரெண்டுத்துக்கும் அதிபதியாக வரார். அவர் போய் 8ல் போய் மறைகிறார். மிச்சம் இருக்கக்கூடிய முக்கிய கிரகங்களான சனி, ராகு, கேது இதை பற்றி பார்த்தோம்னா, கேது பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு பெயரப் போகிறார். அதாவது 11ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு பெயரவிருக்கின்ற கேது பகவான். அதே மாதிரி உங்களோட 5ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு பெயரவிருக்கின்ற ராகு பகவான். சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி 5க்கு போயாச்சு. இந்த 4 கிரகங்களை எடுத்துக்கலாம். அதாவது சனி, ராகு, கேது, குரு. இந்த குரு பகவானுடைய மாற்றம் முக்கியமாக எந்தெந்த மாதிரியான திருப்பங்களை கொண்டு வரும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கிரகம். குரு கோடி நன்மைகளை விருச்சிகத்துக்கு தரக்கூடியவர். ஆபத் சகாயேஸ்வரர் என்று தஞ்சை மாவட்டத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிக்கு நிறைய மனோபலத்தை தரக்கூடியவர், மனோதைரியத்தை தரக்கூடியவர். இந்த 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு என்ன நடக்கும்? நல்ல தூக்கம் வரும், நிம்மதியாக தூங்குவீங்க. அதுவே உங்கள் ஆரோக்கியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். மனசில் தெளிவு இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவில் மிகப்பெரிய அளவில் தீர்க்கம் இருக்கும். உங்களுடைய 2ஆம் வீட்டை குரு பகவான் சமசப்தமமாக பார்க்க போகிறார். இதனால் என்ன நடக்க போகுது? 2ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் தீராத தொல்லை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக விருச்சிக ராசிக்கு பணப்பிரச்சனை இருந்துட்டு தான் வருது. தீர்ந்த பாடையில் பல பேருடைய மனசில் இது தீரவே தீராது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அந்த எண்ணங்கள்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில் இப்போது இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, புதுசாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏற்கனவே இருக்கிற தொழில் 2வது வருமானம் அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 2வது வருமானமே உங்களுடைய முக்கிய தொழிலாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் மாறக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுப்பார். அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வீடு, மனை, சொத்து, இந்த அசையா சொத்துக்கள். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வெற்றி பெறணும் என்ன சொல்லுவாங்க? எவ்வளோப்பா வீடு வச்சுருக்க? சொந்த வீடு இருக்கா? நல்ல கார் வச்சுருக்கியா? ஒரு பெரிய அளவில் பணங்கின பேலன்ஸ் இருக்கா? இதை தானே சொல்லுவாங்க. அசையா சொத்துக்களை தான் சொல்லுவாங்க. அந்த அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அதாவது ஒரு மனுஷனுக்கு மொத்த வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா திருப்தின்னு வேணும். நமக்கு வாழ்ந்தது பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், உறவுகள் வரலாம், திரும்பி பிரிஞ்சு போகலாம். எது நடந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் மனசில் திருப்தியும் இது மட்டும் இருந்துட்டால் போருமா? எதை வேணால் சமாளிக்க முடியுமா? இதெல்லாம் குரு பகவான் கொடுப்பார். இந்த யோகங்களை தரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த மாற்றத்தின் மூலியமாக பெரிய ராஜயோகத்தை தருவார். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டு, குருமார்கள் அதாவது ராகவேந்திர சுவாமி, ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு இந்த குரு ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். அது முடியலன்னா வீட்டிலேயே குரு மந்திரங்களை சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விநாயக பெருமான விருச்சிகராசி என்பர்கள் வணங்குவது மிகப்பெரிய மாற்றங்களை தரும். விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தியானது கிட்டத்தட்ட மே 28ஆம் தேதிக்கு பிறகு காத்திருக்கு. இந்த மே 28க்கு பிறகு சடனாக நீங்கள் திடீர்னு ஒரு உறவை சந்திப்பீங்க. அந்த உறவின் மூலியமாக உங்கள் வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றங்களை சந்திக்கும். இந்த மாற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கணும். நிறைய தர்ம சிந்தனைகளோடு வாலண்டரி சர்வீஸ் எல்லாம் நீங்கள் செய்யணும். நீங்களே தன்னிச்சையாக உங்களால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கும் எளிய மக்களுக்கும் செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். அடுத்து வரும் நிகழ்ச்சியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.